கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்ய எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். கீதன், விவரங்கள். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வரும் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் சென்னை உயர்நீதிமன்ற மாஸ்டர் வளாகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட பத்திரிகையாளர் மேத்யூ சாம்பல் மற்றும் சயான் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக கடந்த 2019ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக உயர்நீதிமன்ற மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது என்றும் சாட்சியங்களை தன்னுடைய இல்லத்தில் வழக்கறிஞர்கள் பதிவு செய்வதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை உயர்நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தார். இதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்த நிலையில் மேத்யூ சாம்பேல் தற்பொழுது இந்த உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தது. குறிப்பாக இது உயர்நீதிமன்ற உத்தரவை எடப்பாடி பழனிசாமி பின்பற்ற வேண்டும் என வழக்கறிஞர்கள் மூலமாக அவருக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் சென்னை உயர்நீதிமன்ற மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என தற்பொழுது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே பாதுகாப்பு காரணங்கள், உடல்நலம் சார்ந்த காரணங்களை முன்வைத்து வழக்கறிஞர் ஆணையத்தை அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தது. அது நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கு. இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஏதேனும் விளக்கம் கூறப்பட்டிருக்கிறதா? பதில் வாதம் முன்வைக்கப்பட்டதாகிறது? நிச்சயமாக. குறிப்பாக இந்த வழக்கறிஞர் ஆணையர் ஒருவரை, இந்த கார்த்திக் பாலன் என்பவரை உயர்நீதிமன்றம் இதற்காக அனுமதி கொடுத்திருந்தது. இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு, அதாவது வழக்கு தொடர்ந்த அந்த மேத்யூ சாம்பேல் மற்றும் உள்ளிட்டவர்கள் இந்த நடைமுறையை பின்பற்றக்கூடாது, அனுமதிக்க கூடாது என்றும் பிற வழக்குகளுக்கு பின்பற்றக்கூடிய அந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த வாதத்தை உயர்நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் தற்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு 30, 31 ஆகிய தேதிகளில் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மாஸ்டர் வளாகத்தில் ஆஜராக வேண்டும் என தற்பொழுது உத்தரவை பிறப்பித்துள்ளது. நன்றி கீதன், விரிவான விவரங்களுக்கு.